பணம் இல்லாமல் தவித்த பொன்னம்பலம், வாய்ப்பளித்து உதவிய கரம் நீட்டிய வள்ளல் விஜயகாந்த். அவரை பத்தி சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காரு பொன்னம்பலம் அவர்கள். தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த பொன்னம்பலம் அவருடைய வீடியோ இப்போது ரீசெண்டா பாத்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு வருது. அதுல அவர் வாழ்க்கையில சந்தித்த அனுபவங்களை பத்தி பகிர்ந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல நடிகர் மற்றும் சண்டை கலைஞரான பொன்னம்பலம் நடிகர் விஜயகாந்த் தனக்கு செய்த உதவியை பற்றி சொன்ன தகவல் தான் இப்போது மீண்டும் வைரல் ஆகியுள்ளது. பொன்னம்பலம் முதலில் சண்டை பயிற்சியாளர் தான் சினிமாவில் அறிமுகமானாரு. அதன் பின்பு இவர் இரு காட்சிகளில் நடித்தார். பிறகு தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த வில்லன் நடிகர் என பெயர் எடுத்தார். பின்பு இயக்குனர், ஹீரோ, நகைச்சுவை என பல அவதாரம் எடுத்து வெற்றியும் கண்டார் பொன்னம்பலம். மேலும் தமிழ்ல முன்னணி நடிகரான ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற பல்வேறு நடிகர்கள் படத்துல நடிச்சிருக்கிறாரு. அதோடு தமிழ்ல மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்ற பல்வேறு மொழிகளில் வில்லனாக நடித்திருக்கிறாரு. நடிகர் பொன்னம்பலம் செந்தூர் பாண்டியன் படத்துல நடித்த அனுபவம் குறித்து பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு. அந்த வகையில பொன்னம்பலம், நான் செந்தூர பாண்டியன் படத்தை கதையை கேட்பதற்காக எஸ்.ஏ. சந்திரசேகர் அலுவலகம் சென்றேன். என்னை அழைத்து என்னோட கேரக்டரின் படத்த கதையை, பட்ஜெட் எல்லாம் சொல்லிவிட்டு நான் சொல்ற சம்பளத்துக்கு ஓகே என்றால் படம் பண்ணலாம் என்று எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் சொன்னாரு. அப்போது கால் உடைந்து 1 வருடம் வேலை இல்லாமல் இருந்த எனக்கு ரூபாய் 50,000 கொடுத்தால் போதும் எனக்கு தோன்றியது. அந்த சமயத்தில் தான் எனக்கு கொஞ்சம் கடன் இருந்ததால் அதையும் அடைத்தால் போதும் என்று நான் நினைத்தேன். மேலும் எதுவும் பேசக்கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் சம்பளம். விஜயகாந்த் வேறு உண்மை ரெகமெண்டாக பண்ணியிருக்காரு என்று செக் கவரை கொடுத்தாரு எஸ்.ஏ. சந்திரசேகர். படத்தில் மெயின் வில்லல் ரோ என்பதால் விஜயகாந்த் சார் சொன்னதாலும் ஓகே சொல்லிட்டு நானும் செக்கை வாங்கிட்டேன். பின்பு வீட்டில் போய் பார்த்தா அட்வான்ஸாக செக் புக்ல 1 லட்சம் ரூபாய் எழுதியிருந்தது. மேலும் 2,75,000 சம்பளமாக அக்ரிமெண்ட்ல இருந்தது. அதையெல்லாம் பார்த்து எனக்கு அழுகையே வந்துவிட்டது என்று விஜயகாந்த் செய்த உதவியோடு நன்றியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்திருந்தார் பொன்னம்பலம். 1993ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் அவரது அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கும் படம் தான் செந்தூர பாண்டியன். இந்த படத்தில் யுவராணி, விஜயகுமார், மனோரமா, எஸ்.ஏ. சுந்தரன், பொன்னம்பலம், விஜய் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தாங்க. விஜயகாந்த் மற்றும் கௌதமி இருவருமே கேமியோ ரோல்ல படத்துல நடிச்சிருப்பாங்க. தேவா இசை அமைத்த படம் விஜய்க்கு மக்களிடம் நல்ல அறிமுகத்தை பெற்றுக் கொடுத்தது. குறிப்பாக விஜயை மக்களிடம் கொன்று சேர்க்க விஜயகாந்த் தான் சரியான ஆள் என்பதை உணர்த்த எஸ்.சி. சந்திரசேகர் இந்த படத்தை உருவாக்கினார். சமீபத்தில் நடிகர் பொன்னம்பலம் சிறுநீர் கோளாறு காரணமாக அடையாறில் உள்ள VHS மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அதோடு இவருக்கு அக்கா மகன ஒரு சிறுநீரத்தை கொடுத்து தற்போது பொன்னம்பலம் நல்லபடியாக இருக்கிறார். நடிகர் விஜயகாந்த் தனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் என்று, தன்னை சினிமாவில் உயர்த்தியதே அவர்தான் என்று நடிகர் விஜயகாந்த் குரு என்றும் நடிகர் பொன்னம்பலம் எப்போதுமே கூறுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.